ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தத்துடைய தொடர்ச்சி. நம்ம பாகவதம் முதலாம் ஸ்கந்தத்துல 13வது அத்தியாயம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு இன்றைய வகுப்புல 29ஆம் ஸ்லோகத்திலிருந்து 37ஆம் ஸ்லோகம் வரைக்கும் ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 13ஆம் அத்தியாயம் திருதராசருடைய துறவு. திருதராசர் எந்த மாதிரி துறவரம் மேற்கொண்டார், இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அழகான பாடம் என்ன, ஸ்ரீமத் புத்தக பாகவதத்தை எப்படி நாம் நடைமுறையில் பயிற்சி செய்து பக்தர் பாகவதர் ஆகுவது, புத்தக பாகவதத்தை எப்படி பயிற்சி செய்து கேட்டு படித்து நடைமுறையில் பக்தர் பாகவதர் ஆகுவது. ரொம்ப அழகழகான பாடம் இருக்கு. காலம் குறுகிய காலம்தான், 1 மணி நேரம். அதுல நம்ம இந்த அத்தியாயத்துல முக்கியமான விஷயங்கள் சுகதேவ் கோசாமி நமக்கு என்னென்ன சொல்லி கொடுத்திருக்கார், பிரபுபாதர் எவ்வளவு அழகா விளக்கம் கொடுத்திருக்கார், அதுதான் ஒரு ஒரு கண்ணோட்டம், ஒரு மேற்பார்வையா பார்க்க போறோம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவத்தினுடைய முதல் ஸ்கந்தம் 13ஆம் அத்தியாயத்துடைய 29வது பதம். ஏவம் ராஜா விதுரேனானுஜேன பிரஜா சக்ஷுர்போதிதாஜமீடः சித்வா ஸ்வேஷு ஸ்நேகபாசான் திருடீம்னோ நிஷ்சக்ராம பிராப்த்ரு சந்தர்சித்தாத்வா. இவ்வாறு மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். இவ்வாறாக அஜமீட குலத்தில் பிறந்த திருதராஷ்டிர மகாராஜா தற்சோதனை அறிவின் பிராக்ஞா மூலமாக உறுதியான நம்பிக்கை வரப்பெற்றவராய் தனது பின்வாங்காத மன உறுதியால் திடமான குடும்ப பற்றை உடனே கலைத்தெறிந்தார். இவ்வாறாக தம்பி விதுரரின் உத்தரவுப்படி முக்தி பாதையை ஏற்பதற்காக அவர் உடனே வீட்டை விட்டு வெளியேறினார். சரி, ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. பிரபுபாதர் பொருளுரையில ரொம்ப அழகழகான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த பொருளுரை குறிப்பா ஸ்ரீமத் பாகவதத்துல பிரபுபாதருடைய பொருளுரை ரொம்ப ரொம்ப அவசியம். ஆச்சாரியுடைய விளக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்ரீமத் பாகவதத்தை 4 ஸ்லோகத்துல பகவான் பிரம்மனுக்கு உபதேசித்தார். 4 ஸ்லோகம் தான் சதுஸ்லோகியா ஸ்ரீமத் பாகவதம். பாகவதத்தை ஸ்ரீமத் பாகவதத்தை 4 ஸ்லோகம் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், படைப்பின் ரகசியம், அதனை பற்றிய முழு ஞானம். இந்த ஞானத்தை 4 ஸ்லோகத்துல கிருஷ்ணர் பிரம்மாவுக்கு உபதேசித்தார். அதை அவ்வாறே பிரம்மர் நாரதருக்கு விரிவாக உபதேசித்தார். நாரதர் வியாச மகரிஷிக்கு உபதேசித்து அதை மேலும் விரிவாக எழுத சொன்னார். வியாசா அப்படிங்கிற வார்த்தை, அந்த பெயருடைய அர்த்தம் வியாசா என்றால் விவரமாக வழங்குபவர், விவரமாக வர்ணிப்பவர் என்று பொருள். வியாசர் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னு சொன்னா விவரமாக வர்ணிப்பவர். அப்ப பிரம்மாவுக்கு கொடுத்த 4 ஸ்லோகம் நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். பிரம்மா நம்மள மாதிரி ஒரு ஆள் இல்ல. பிரம்மா ஆதி கவி. பாகவதத்துல பிரம்மாவை ஆதி கவின்னு சொல்லிக்கு தேனே பிரம்ம ஹிருதயாதி கவையே முக்கியந்தி யத் சூரையக. இந்த படைப்பின் ரகசியத்தை முதல் பகவான் பிரம்மனுக்கு உபதேசித்தார். அவர் பெரும் பண்டிதர், அதனால அவருக்கு 4 ஸ்லோகம் போதுமானதா இருந்தது. பகவானுடைய அருளால, பகவான் கிருஷ்ணருடைய அருளால வெறும் 4 ஸ்லோகத்துல பிரம்மா பகவானை பற்றிய அனைத்து ரகசியங்களையும் விஞ்ஞானத்தையும் புரிந்து கொண்டார். ஆனா நம்ம இருக்கோம் பாத்தீங்களா, அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கலியுகத்துல நமக்கு எல்லாம் மந்த புத்தி,
ஞாபக சக்தி கிடையாது. நேத்து என்ன நேரம் சாப்பிட்டீங்கன்னா மறந்து போயிருப்போம். நேத்து நேரம் எங்க இருந்தீங்கன்னா நமக்கு யோசிச்சு சொல்லதான் நேரமாகும். அதனால வியாசர் என்ன பண்ணாரு, அந்த 4 ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக 18,000 ஸ்லோகம் கொடுத்திருக்கிறார். அந்த 4 ஸ்லோகத்துக்கு விளக்கம் வந்து 18,000 ஸ்லோகம். அந்த 18,000 ஸ்லோகம் நாம புரிந்து கொள்றதுக்கு பிரபுபாதர் என்ன பண்ணிருக்காரு, ஓரொரு ஸ்லோகத்துக்கும் வியாக்கியானம் அருளியிருக்கார். ஸ்ரீமத் பாகவதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் 18,000 ஸ்லோகத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் கொஞ்சம் நல்ல கவனமா கேட்கணும். இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கும். எப்படின்னா, பகவான் பிரம்மனுக்கு உபதேசித்த 4 ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் 18,000 ஸ்லோகம் படிக்கணும் பாகவதம். அந்த பாகவதத்தின் 18,000 ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆச்சாரியருடைய விளக்கம் படிக்கணும், பிரபுபாதருடைய விளக்கம். அது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்பதான் நமக்கு புரியும் பாகவதம். புத்தக பாகவதத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் பக்தர் பாகவதத்தை விளக்க உரை படிக்க வேண்டும். புத்தக பாகவதத்தை புரிந்து கொள்ள பக்தர் பாகவதன் விளக்கம் அது படித்தாதான் நாம் நடைமுறையில பக்தர் பாகவதர் ஆக முடியும். ரைட். அப்போ இது ரொம்ப அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல திருதராஷ்டருடைய இந்த ஸ்லோகத்துல 2 பேர் முக்கியமான நபர். ஒருவர் திருதராஷ்டர், இன்னொருத்தர் விதுரர். திருதராஷ்டருடைய உணர்வு, விதுரருடைய உணர்வு, ரெண்டுக்கும் மலை போல வித்தியாசம் உண்டு. திருதராஷ்டருடைய கான்சியஸ்னஸ், திருதராஷ்டின் உணர்வு எப்படி இருந்தது, விதுரருடைய உணர்வு எப்படி இருந்தது. விதுரர் வந்து மகாத்மா. விதுரருக்கு பேரே மகாத்மா, விதுர மகாத்மா. அவர் பகவானின் தூய பக்தர். பிறப்பால் தாசி புத்திரனை தவிர, பிறப்பால் விதுரர் தாசி புத்திரர். ஆனால் உள்ளத்தால் அவர் உயர்ந்தவர், குணத்தால் உயர்ந்தவர், பக்தியில் உயர்ந்தவர், ஆத்மாக்களே மகாத்மா விதுர மகாத்மா. ஆனா திருதராஷ்டிரருக்கு நேர் எதிர்மானர், நேர் எதிர்மாறு. 2 பேரும் சகோதரர்கள் தான். திருதராஷ்டிரம் விதுரரும் சகோதரர் தான். ஆனா திருதராஷ்டிரா ராஷ்டிரியம் அப்படின்னா ராஜ்யம், திருதராஷ்டிரனை பறித்து கொண்டவர், ராஜ்யத்தை வலுக்கட்டாயமாக பறித்து கொண்டவர். பாருங்க, அந்த காலத்துல பேரே எவ்வளவு பொருள் தருது. திருதராஷ்டிரா ராஜ்யத்தை பறித்து கொள்ள ஆசைப்பட்டவர், ராஜ்யத்தை பறித்து கொண்டவர். விதுரா மகாத்மா, அவர் விதுரரே மகாத்மா, சிறந்த ஆத்மாக்களே மகாத்மா அவர். சரி, திருதராஷ்டிரர் என்ன பண்ணாரு, அவரு தன்னுடைய மனதுக்கு அடிமையா இருந்தார், புலன்களுக்கு அடிமையா இருந்தார். அவரு தனக்கு அப்புறம் தன் ராஜ்யத்தில் தன் மகனே அமர வேண்டும் என்று ஆசை கொண்டார். இன்னைக்கு காலத்துல கூட நம்ம ஊர் அரசியல் தலைவர்கள் அப்படித்தான் இருக்காங்க. தனக்கு அப்புறம் தன் மகன் உட்காரணும், அதுக்கப்புறம் அவர் மகன் உட்காரணும். இப்படி காலங்காலமா எங்க மகன்கள் தான் ஆட்சி செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. இதுக்கு திருதராஷ்டிரம் விதிவிலக்கல்ல. 5000 ஆண்டுக்கு முன்பாக திருதராஷ்டிரம் அப்படித்தான் இருந்தார். அவரு ரொம்ப காலமா வந்து பௌதிக வாழ்க்கையில மூழ்கி போயிருந்தார். வேதங்களுடைய நோக்கம் வந்து 4 விஷயம்: தர்ம, அர்த்த, காம, மோக்ஷா. ஒருவர் தன் தர்மத்தை என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பொருளாதார முன்னேற்றம், அப்புறம் பௌதிக ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வது, இறுதியில் மோட்சம் அடைவது. தர்ம, அர்த்த, காம, மோக்ஷா. தமிழ்ல அறம், பொருள், இன்பம், வீடு. நம்முடைய அறம் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொருளாதார முன்னேற்றம் அனைவருக்கும் அவசியம். தமிழ்ல கூட சொல்லுவாங்க இல்லையா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இல்லையா. பொருள் தேடிதான் எல்லாரும் இருக்கோம். அப்போ அறம், பொருள், அப்புறம் இன்பம். ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து கல்யாணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கை, குழந்தைகள்லாம் பெற்றுக்கொண்டு இல்லற வாழ்க்கை, இறுதியில் மோட்சம். ஆனா பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்க, இந்த மோட்சத்தையே மறந்து போயிட்டாங்க. அறம், பொருள், இன்பம் அதிலே நின்று போயிடுறாங்க. நான் வந்து ஒரு ஸ்கூல்ல போய், பள்ளிக்கூடத்துல போய் படிக்கணும், நல்ல வேலை தேடணும், ஒரு நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணம் செஞ்சுக்கணும், இல்லற வாழ்க்கையை அனுபவிக்கணும். இதோட இந்த வாழ்க்கை முடிஞ்சிருது கலியுகத்துல. பெரும்பாலும் கலியுக மக்கள் அறம், பொருள், இன்பத்தோடு நின்று விடுகிறார்கள், மோட்சத்தை மறந்தே விட்டார்கள். அப்படிதான் திருதராஷ்டிரம், அவரும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. திருதராஷ்டிரர் அறம், அவர் ஒரு சத்திரியன் என்ற முறையில் நாட்டை நிர்வாகம் செய்தார். பொருளாதாரம் கேட்க வேண்டாம், அவர் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தார். அஸ்தினாபுரத்தின் பேரரசர், இந்த உலகத்துடைய பேரரசர், இந்த உலகத்தை ஆண்டு வந்த சக்கரவர்த்தி. அவர் சத்திரிய தர்மத்தை பின்பற்றினார். பொருளாதாரத்துக்கு குறைவே இல்லை, பௌதிக சுகங்களை அனுபவிச்சார், மோட்சங்கிற பாதையை மறந்தே விட்டார். சரி, எப்போ இந்த மோட்சங்கிற ஞாபகம் வந்தது, அவரது சகோதரரான விதுரர் மகாத்மா. அப்ப சாதுக்களுடைய சங்கம்,
சாதுக்களுடைய சங்கத்துல வரும்போதுதான் குடும்பஸ்தர்களுக்கு இந்த மோட்சத்துக்கான பாதை என்னங்கிறது தெரியும். இதே ஸ்ரீமத் பாகவதத்துல 5ஆம் ஸ்கந்தத்துல ரிஷபதேவ் மகாராஜர் பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம். ரிஷபதேவ் மகாராஜ் என்ன சொல்றாரு? மகத் சேவம் துவாரமாகூர் நூத்தே தமோ துவாரம் ஜோஷிதாம் சங்கி சங்கம். மகாத்மாக்களுக்கு சேவை செய்வது மூலமாக அஹ், மேலுலகத்துக்கான சொர்க்கத்துக்கான கதவு திறக்குது, முக்திக்கான கதவு திறக்குது. ஆனா பெண்களோடோ அல்லது பெண்களோடு சங்கத்தில் இருக்கிறவங்களுடைய வந்து சங்கம் கொள்ளும் போது நரகத்துக்கான கதவு திறக்குது. அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில பௌதிக வாழ்க்கையில உழன்று கொண்டிருக்கிறவங்க தன்னுடைய உண்மையான நிலை மறந்து விடுகிறார்கள். அப்பேற்பட்ட அறியாமையில் இருக்கிற ஜீவன்களுக்கு, மாயையில் இருக்கிற ஜீவன்களுக்கு ஒரு சாதுவுடைய சங்கம் க்ஷண நேரம் கிடைக்க பெற்றால் அவர் ரொம்ப பாக்கியம் செஞ்சவர். அதனாலதான் பொருளூரில் பிரபுபா சொல்றாரு, சைதன்ய மகாபிரபு நம்முடைய சம்பிரதாயத்துல பகவானே பக்தனாக அவதாரம் செய்தார். சைதன்ய மகாபிரபு பகவானே பக்தனாகவும் ஆச்சாரியனமும் அவதாரம் செய்தார். சைதன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு சைத்தன்ய சரிதாமிரதத்துல, சாது சங்கே சர்வ சித்தி ஹோய், லவ மாத்திர சாது சங்கே சர்வ சாத்திர ஹோய். லவ மாத்திரா பிராக்சர் ஆஃப் செகண்ட். லவா லவாங்கிறது இப்படி சொடக்கு விடுற நேரம். அந்த சொடக்கு வரும் லவ நேரத்துல ஒரு சாதுவோட சங்கம் கிடைக்க பெற்றால் அவர் பெரும் பாக்கியவான், பெரும் பாக்கியவான். அந்த மாதிரிதான் திருதராஷ்டிரரும் பெரும் பாக்கியவான் ஆயிட்டார். பௌதிக வாழ்க்கையில தன்னை மறந்து அறியாமை கடலில் உழன்று கொண்டிருந்த திருதராஷ்டிரருக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் அவரது சகோதரரான விதுரர் மகாத்மா, உடன் பிறந்த சகோதரர். விதுரர் எவ்வளவோ உபதேசங்கள் செய்தார், திருதராஷ்டிரர் வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுருவார். கடைசியில விதுரர் வந்து முயற்சி செய்து கைவிட்டு விட்டார். அப்போ தன் சகோதரனை கைவிடல, பதவியை விட்டு விட்டார். என்ன ஆச்சு? விதுரர் வந்து திருதராஷ்டிரர் பண்ணக்கூடிய அதர்மத்துக்கெல்லாம் வந்து நீ பண்றது தவறு, திருதராஷ்டிரா இப்படி செய்யக்கூடாது, இது தர்மம் இல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அது தர்மாத்மா. ஆனா திருதராஷ்டிரர் கேட்ட பாடு இல்ல. கடைசியில் என்னாச்சு? இந்த விதுரரையும் தகாத வார்த்தை சிற்றப்பா என்று கூட பார்க்காம துரியோதனன் மிக மோசமான வார்த்தைகளால விதுரரை கடிந்து கொள்ள விதுரர் தன் பதவியை துறந்தார். பதவியை தான் துறந்தார். திருதராஷ்டிரர் மேல உள்ள கருணையை அவர் விளக்கல. அதனாலதான் ஒரு வைஷ்ணவர், ஒரு கிருஷ்ண பக்தருடைய குணம் என்னன்னா, அவர் பரதுக்க துக்கி கிருபாம்புதீர். வைஷ்ணவா பரதுக்க துக்கி கிருபாம்புதீர். பகவானுடைய பக்தர் வந்து மற்றவங்க கஷ்டப்படும் போது அவருக்கு மனசு வேதனையா இருக்கு. அடடா இவங்க கஷ்டப்படுறாங்களே, இவங்க எப்படியாவது உதவி செய்யணுமே. அந்த இலகிய மனம், கருணை குணம் உடையவர்கள் பகவானுடைய கிருஷ்ண பக்தர்கள், வைஷ்ணவர்கள். அதனால விதுரர் தன் பதவியை தான் ராஜினாமா செய்தார். பதவியை துறந்து விட்டு புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போனாரு. போனவர் திரும்ப வந்து திருதராஷ் மேல கருணை காமிக்கிறார். என்னுடைய சகோதரர் வந்து அறியாமையில் இருக்காரு, அவருக்கு நான் உதவி செய்யணும். இதுதான் உண்மையான சகோதரத்துவம். உண்மையான சகோதரத்துவம், உண்மையான நலன் விரும்பி நம்ம மேல உண்மையா அக்கறை உள்ளவங்க யாருன்னா வைஷ்ணவர்கள் தான், கிருஷ்ண பக்தர்கள் தான் நம்ம மேல உண்மையான அக்கறை உள்ளவங்க. அவங்க தான் நம்ம நலன் விரும்பி, அவங்க தான் நம்ம சகோதரர்கள், அவங்க தான் நம்ம உறவினர்கள், எல்லாம் அவங்க தான். காரணம் என்னன்னா, இந்த ஆன்மாவுக்கு உதவி செய்யறவங்க. இந்த ஆன்மாவுக்கு உதவி செய்ய, உடலுக்காக ஆன்மாவுக்கு உதவி செய்யறவங்க. துன்ப கடல்ல, சம்சார சாகரத்துல, பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல உழன்று கொண்டிருக்கிற ஆன்மாவுக்கு உதவி செய்தான் பரோபகாரம் பாகவதம் சொல்லுது. சபை பும்சா பரோ தர்மோ ஏதோ பக்தி ரதோக்ஷரி, அதான் பரோ தர்மம். பரோ தர்மம் அதுதான் ஆத்மாவுக்கு பூர்ணமான திருப்தி கொடுக்கும். பாருங்க, திருதராஷ்டிரர் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாரு, கடினமா உழைச்சாரு. எப்படியா ராஜ்யத்தை தக்க வச்சுக்கணும், தனக்கு அப்புறம் தன் பிள்ளைகள் ஆளணும், பொருளாதாரம் கையை விட்டு போகக்கூடாது, ராஜ்யம் கையை விட்டு போயிடக்கூடாது, புகழ் கையை விட்டு போயிடக்கூடாது, செல்வம் கையை விட்டு போயிடக்கூடாது. ஆனா எதுவுமே நடக்கல. அப்ப என்ன அர்த்தம்? பௌதிகத்துல நாம் என்ன முயற்சி செய்தாலும் அது ஒரு காலத்துல நம்ம கைவிட்டுதான் ஆகணும். இதை வந்து திருதராஷ்டிரர் எப்ப புரிஞ்சுக்கிட்டாரு? விதுரருடைய சங்கத்துல வரும்போதுதான் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் விதுரருடைய உபன்யாசம், உபதேசம், விதுரருடைய அன்பான வார்த்தைகள், கனிவான வார்த்தைகள், சில நேரம் சாதுக்களுடைய வார்த்தைகள் ரொம்ப ஈட்டி மாதிரி இதயத்துல பாயும். அது கொஞ்சம் வேதனையா தான் இருக்கும், ஆனா அது உண்மை. அது உண்மை. விதுரர் சொன்னாரு, ஏ திருதராஷ்டிரா,
நீ எந்த பாண்டவர்களை கொல்லணும்னு நினைச்சியோ அவங்களுடைய தயவுல நீ வாழ்ந்துட்டு இருக்கியே, எந்த பீமனை நீ கொல்லணும்னு நினைச்சியோ அவர் சாப்பிட்ட மீதி உண்ட எச்சில் உணவை நீ சாப்பிட்டுட்டு இருக்கிறியே, நீ இந்த நரகமான வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்க, நீ இந்த பிறப்பு இழப்பு விடுபட வேண்டாமா, நீ இறைவனடி சேர வேண்டாமா அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை சொல்லதான் திருதராசோட அகக்கண் திறந்தது. அவர் பிறவிலே குருடனா இருந்தாரு. அவர் குருடனா கண் பார்வை மட்டும் அவருக்கு இல்ல, அகக்கண்ணும் மூடிதான் இருந்தது. புறக்கண் அகக்கண் ரெண்டு கண் இருக்கு. நமக்கு ரெண்டு பார்வை இருக்கு. ஒண்ணு இந்த புறக்கண், இன்னொன்னு அகக்கண் இருக்கு. அகக்கண் அது ஞானத்தினால பாக்குறது, பிரக்ஞா அறிவின் மூலமா. இங்க சொன்னாங்க இல்லையா, தற்சோதனை அறிவு, பிரக்ஞா. சோ இப்பதான் திருதராசன் உரைக்குது. எப்போ? விதுரருடைய சங்கம். அதனால பிரபுபாதர் ரொம்ப அழகா எழுதுறாரு பொருளுரையில, சாதுக்களுடைய சங்கம், அது குறிப்பா வைஷ்ணவர்கள், வைஷ்ணவருடைய சங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். க்ஷண பொழுது இருந்தா கூட போதும். நிறைய உதாரணம் இருக்கு வரலாற்றுல. இங்க திருதராசே ஒரு சிறந்த உதாரணம். முதல் உதாரணம் நம்ம ஒரு 2-3 உதாரணங்கள் பார்க்கலாம். சாதுக்களுடைய சங்கத்தினால மிக உயர்ந்த நன்மை அடைஞ்சவங்க, மிகப்பெரிய நன்மை அடைஞ்சவங்க. ஒருத்தர் திருதராஷ்டர். அவரு கண் பார்வையும் கிடையாது, அகக்கண்ணும் மூடி இருக்கு, ஆத்மீக அறிவும் இல்ல, பௌதிக வாழ்க்கையில துன்ப கடல்ல மூழ்கி போயிருந்தாரு. விதுரருடைய சங்கத்தினால திருதராஷ்டனால இல்லற வாழ்க்கையை துறக்க முடிஞ்சது. இந்த இல்லற வாழ்க்கையை துறந்து இந்த தர்ம அர்த்த காமா இந்த மூணுல நின்றுட்டு இருந்தவர் மோட்சத்துக்கு போக முடிஞ்சது. நம்ம மோட்சத்துக்கு நம்ம அழைத்து செல்வதற்கு வைஷ்ணவர் சங்கம், இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு வைஷ்ணவ சங்கம் மிக மிக அவசியமானது. ரொம்ப பெரிய பாக்கியம். இந்த உலகத்திலேயே யார் பெரிய பாக்கியசாலினா வைஷ்ணவருடைய சங்கம், பக்தர்கள் சங்கம் கிடைக்க பெற்றால் அவங்க பெரும் பாக்கியசாலிகள், ஆகச்சிறந்த பாக்கியசாலிகள். இப்ப பாருங்க, இந்த நம்ம சத் சங்கத்துல ஒரு 530 பேர் 40 பேர் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கோம். ஏன்னா நம்ம பிரபுபாடு புத்தகம் படிக்கும்போது அவருடைய சங்கம் கிடைக்குது. அவர் அந்த புத்தகத்துல எப்பவுமே நான் இருக்கேங்கிறார், என்னுடைய புத்தகத்துல எப்பவுமே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேங்கிறார். பிரபுபாவுடைய புத்தகம் படிக்கும்போது அவருடைய சங்கம் கிடைக்குது, பக்தர்கள் சங்கம் நமக்கு கிடைக்குது, பாகவதம் சொல்லி கொடுக்குறாங்க. பெரிய யாரு கிடைக்கும் இந்த பாக்கியம்? நம்ம மனித பிறவியை அடைந்து விட்டோம்னு சொல்லலாம். இப்ப கிடைத்தற்கு அரிதான இந்த மனித பிறவிய நம்ம சரியாக பயன்படுத்தி கொண்டோம்னு சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப அரிய வாய்ப்பு, ரைட்? அப்போ திருதராஷ்டனுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணார். விதுருடைய சங்கம் கிடைச்சதுனால அவர் இந்த இல்லற வாழ்க்கை அவரால் ரொம்ப சுலபமா துறக்க முடிஞ்சது. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட். இந்த ஜட உலகத்துல மாயா சக்தி ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது வலுவான பற்றுதலால நம்ம கட்டி வச்சிருக்கு. கட்டுண்ட வாழ்க்கையில் அதான் கட்டுண்ட வாழ்க்கை அல்லது பந்தப்பட்ட வாழ்க்கை. அதுல இருந்து விடுபடுறதுக்கு சாதுவோடைய சங்கம் ரொம்ப அவசியம். அப்படி விடுபட்ட எண்ணற்ற பெயர்கள் உண்டு. மிருகாரி என்ற ஒரு வேடன், நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க மிருகாரி சரித்திரம். காட்டுல வேட்டையாடக்கூடிய கொடூரமான ஒரு வேடன், காட்டுல வேட்டையாடி கொண்டிருக்கிற ஒரு கொடூரமான வேடன் மிருகாரி. அவருக்கு நாரத முனிவருடைய சங்கம் கிடைச்சது. நாரதுடைய சங்கத்தினால இந்த மிருகாரி மிகச்சிறந்த வைஷ்ணவரானார். பாத்தீங்களா? காட்டுல வேட்டையாடுறவர், அவருக்கு சமஸ்கிருதம் தெரியாது, அவர் உயர்ந்த குலத்துல பிறக்கல, அது வேத பாராயணம் செய்யல. ஆனா ஒரு சாதாரண வேடன், கிராட வேடன். பாகவதம் ரொம்ப அழகா சொல்லுது, கிராட குணாந்திர புலிந்த புலகஷா ஆவீர சும்ப யவனா கஷாதயா. இந்த மாதிரி ரொம்ப மோசமான பிறவி உள்ளவங்களா இருக்காங்க. பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா, 4 வகுப்பு இருக்கு இல்லையா? பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா. பிராமணா மீன்ஸ் இன்டெலிஜென்ட் கிளாஸ், சாஸ்திரம் படிக்கிறவங்க, எளிமையா பணிவா வாழ்றவங்க, இந்த மாதிரி குணம் உள்ளவங்க பிராமணன். இந்த குணத்தால தொழிலாள். அப்புறம் சத்திரிய நிர்வாகம் பண்றவங்க, வியாபாரம் பண்ற வைஷ்யா, சூத்ரா தொழிலாளி. அது கீழே நிறைய பிரிவுலாம் இருக்காங்க. கிராடர் வேடன், குணாந்திர, புலிந்த, புலகஷா, ஆவீர, சும்ப, யவன, கஷாதயா. இந்த மாதிரி ரொம்ப கீழ்நிலையான பிறப்பு. அவங்க கூட பகவானுக்கு பக்தி தொண்டு செஞ்சா அவங்க விஷ்ணுவை அடையலாம். கிராட குணாந்திர புலிந்த புலகஷா ஆவீர சும்ப யவனா கஷாதி என்னேச்ச பாபேஷ்ய சுத்தந்தி தஸ்மை பிரப விஷ்ணுவே நமகா. சோ இந்த கீழ் வகுப்பை சார்ந்தவங்க கூட ஒரு தூய பக்தருடைய சங்கம் கிடைச்சா உயர்ந்த பக்தர் ஆயிடுவாங்க. அப்படி வேடனாக இருந்த மிருகாரி நாரதுடைய க்ஷண பொழுது சங்கத்தினால உயர்ந்த பக்தரானார். அதே போலதான் ரத்னாகர், காட்டுல வழிப்பறி செய்து கொண்டிருந்த ஒரு வழிப்பறியாளன், கொடூரமான கொலைகாரன், கொள்ளைக்காரன். வழிப்பறி செய்து, கொலை செய்து, கொள்ளையடித்து மிகவும் மோசகரமான வாழ்க்கை வாழ்ந்த அந்த ரத்னாகரர் பின்னாடி ராமாயணத்துக்கு ஆசிரியரானார். வால்மீகி மகரிஷி, லவகுசாவுடைய ஆசிரியர்.
குரு. ராமருடைய பகவானுடைய குழந்தைகளுக்கு குருவா இருந்தார். எப்படி? வேறுமனே நாரதருடைய சங்கம், ஒரு தூய பக்தருடைய சங்கம். சோ இங்க பொருளுரையில பிரபுபாதர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு உதாரணமா சொல்றார். நான் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னுடைய வாழ்க்கையில 2-3 முறை தவத்திரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகராஷ்டிரில பிரபுபாதரை சந்திக்க நேர்ந்தது. அவருடைய சங்கத்தினால, அவருடைய கருணையால நானும் இந்த கிருஷ்ண பக்தி ஏத்துக்க முடிஞ்சது. நானும் ஒரு இது பிரபுபா ரொம்ப பணிவா சொல்றார். அவர் ஒரு ஆச்சாரியர். அவர் ஆச்சாரியர் பிரபுபா சொல்றார், தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த உதாரணமே கொடுக்கிறாரு. 2-3 முறை தான் சந்திச்சிருப்பார். பிரபுபாதர் தன் குரு மகாராஜ சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் 2-3 முறை தான் சந்திச்சிருப்பார். ஆனா அவர் சொன்ன வார்த்தையை மனசு நினைச்சிட்டே இருந்தார். அவர் முதல் தடவை பார்த்த பொழுதே சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை முதல் முறை பார்த்தபோது பிரபுபாதர் முடிவு செஞ்சார், இவர் தான் என்னுடைய குரு. அவருடைய கட்டளையை சிறமேற்கொண்டு செய்ய வேண்டும். 2-3 முறை தான் சந்திச்சிருப்பார். ஆனா பிரபுபார் அவ்வளவு அற்புதமா தன் குருவுடைய மகிமையை சொல்றார், ஒரு வைஷ்ணவருடைய கருணையை பத்தி சொல்றார். அது பிரபுபாதருக்கும் பொருந்தும். இங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பிரபுபாதர் சில நாடுகள்ல சில மணி நேரம் தான் தங்கி இருந்தார். ரஷ்யால எடுத்துக்கிட்டா, ரஷ்யால பிரபுபாதர் போயிருந்தப்போ அங்க கிருஷ்ண பக்தி இயக்கம் கிடையாது, அங்க வைஷ்ணவர் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. அது ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, கம்யூனிஸ்டம் பேசக்கூடிய ஒரு நாடு. அங்க எந்த மத வழிபாட்டுக்கும் எந்த சமய வழிபாட்டுக்கும் அனுமதியே தர மாட்டாங்க. 2 நபர்களை தான் பிரபுபாதர் சந்திச்சாரு. சில சில மணித்துளிகள் தான். ஒருத்தர் ரஷ்யன், இன்னொருத்தர் இந்தியால இருந்து படிக்க போன ஒரு மாணவர். 2 மாணவர்கள் தான், 2 இளைஞர்களை, 2 இளைஞர்களை சில மணி துளிகள் தான் பிரபுபாதர் சந்திச்சிருப்பாரு, பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க அந்த ரஷ்யாவை புரட்டி போட்டார். இன்னைக்கு பாருங்க, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரஷ்யால. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, அப்படி உற்சாகமா நாம சங்கீர்த்தனை பண்றாங்க. நம்ம எல்லாம் தோத்து போயிடணும் அவங்க கிட்ட. என்னடா இப்படி எல்லாம் கூட பக்தி செய்ய முடியுமா? அவ்வளவு டெடிகேட்டடா, அவ்வளவு அர்ப்பணிப்போட பக்தி செய்யறாங்க. இதெல்லாம் யாருடைய கருணை? சில மணி துளிகள் தான் பிரபுபாதர் சந்திச்சாங்க. பிரபுபாதர் எங்கெல்லாம் போறாங்களோ, அவர் யாரையெல்லாம் சந்திக்கிறாங்களோ, சில மணி துளிகள் தான் அங்க நேரம் செலவழிச்சிருப்பார். அப்படியே அங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பக்தர்கள் ஆயிடுறாங்க. அதனால ஒரு சாதுவுடைய சங்கம், ஒரு தூய பக்தருடைய சங்கம் கிடைக்கப்பெற்றால் நாம் பெரும் பாக்கியம் செஞ்சவங்க. அவங்க சங்கமே கிடைக்கப்பட்டால் பெரும் பாக்கியம்னா, அவங்களே நமக்கு குருவா வந்தா வேற என்ன சொல்லணும்? நம்ம பிறந்த பயனை அடைச்சிட்டான்னு சொல்லலாம். ஒரு தூய பக்தருடைய சங்கம் கிடைக்கிறதே பெரிய பாக்கியம் அப்படின்னா, அந்த தூய பக்தரே நமக்கு குருவா கிடைச்சா நம்ம பிறந்த பயனை அடைச்சிட்டோம்னு சொல்லலாம். அவ்வளவு அற்புதமான வாய்ப்பு பிரபுபாதர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. அதனால இங்க ரொம்ப அழகான வர்ணனை. இந்த விதுர மகாத்மாவுடைய கருணையால திருதராசர் துறக்க முடியாத, கடக்க முடியாத இந்த இல்லற வாழ்க்கையை அவரால் கடக்க முடிச்சுது. அது வெறுமனே ஒரு தூய பக்தர் சாதுக்கள்கிட்ட இருந்து கேட்கும். ஒரு குடும்பஸ்தர் எவ்வளவுக்கு எவ்வளவு சாதுக்கள்கிட்ட இருந்து கேட்கிறாங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு சாதுக்களுக்கு சேவை பண்றாங்களோ, பக்தர்களுக்கு சேவை பண்றாங்களோ, பக்தர் சங்கத்துல இருக்காங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க குடும்ப வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை அடையும். கொஞ்சம் கொஞ்சமா குடும்ப வாழ்க்கையிலிருந்து நம்மளை அப்படியே மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா இல்லற வாழ்க்கையிலிருந்து பிரிச்சுக்கணும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில 4 பாகமா பிரிக்கலாம். ஒரு ஒரு மனித வாழ்க்கையை 4 பாகமா பிரிக்கலாம். அது ஆசிரமம்னு பேர். ஆசிரமம்னா தங்கி பக்தி பண்ணக்கூடிய இடம். ஆசிரமம் என்றால் தங்கி இருந்து பக்தி செய்யும் இடம். பிரம்மச்சாரிய ஆசிரமா, கிரகஸ்த ஆசிரமா, வனரப்பிரஸ்த ஆசிரமா, சந்நியாச ஆசிரமம். 4 ஆசிரமம். 4 ஆசிரமம் இருக்கு. முன்ன 4 வர்ணத்தை பத்தி பேசணும். பிராமணா, சத்திரியா, வைஷ்யா, சூத்ரா. இப்ப 4 ஆசிரமம்: பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வனரப்பிரஸ்தா, சன்னியாசி. இந்த பிரம்மச்சரிய ஆசிரமம் மாணவர் வாழ்க்கை. 20-25 வயசு வரைக்கும் குருகுலத்துல போய் படிச்சு தப வாழ்க்கையை வாழ்ந்து சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் இல்லற வாழ்க்கை, கிரகஸ்த ஆசிரமம். அங்க பொருளாதார முன்னேற்றம், மனைவி, குழந்தைங்க. அதுக்கப்புறம் 45 வயதுக்கு மேல, 45 வயதுக்கு மேல தன் குடும்ப பொறுப்பை தன் மகன்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு கணவன் மனைவி வனரப்பிரஸ்தம் போகணும். 45 வயசுக்கு மேல தன் குடும்ப வாழ்க்கைய மனைவி கிட்ட, மகன் கிட்ட ஒப்படைச்சிட்டு கணவன் மனைவி 2 பேரும் சமேதரா புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகும். வனரப்பிரஸ்தம். வனரப்பிரஸ்தம்னா வீட்டை விட்டு வெளியேறுவது. அதுதான் இப்ப திருதராஷ்டிரருக்கு நடந்தது. அதுதான் நம்ம அடுத்து வரக்கூடிய ஸ்லோகத்துல பார்க்க போறோம். பதிம் பிரயாந்தம் சுபலக்ஷ்ய புத்ரி பதிவிரதா சானுகஜ காம சாத்வி ஹிமாலயம் யஸ்த தண்ட பிரகர்ஷம் மனஸ்வினாம் இவ சத் சம்பிரஹார.
மொழிபெயர்ப்பு தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கந்தகர் அல்லது காந்தார் தேசத்து சுபலராஜனின் மகளும் சிறந்த குணவதியும் பதிவிரதையும் ஆன காந்தாரி தம் கணவர் இமயமலையை நோக்கி செல்வதைக் கண்டு அவரை பின்தொடர்ந்தாள். வீரர்களுக்கு சூரர்களான எதிரிகளின் சாட்டையடி எப்படி மகிழ்ச்சி அளிக்குமோ அப்படியே துறவு வாழ்வை ஏற்றவர்களுக்கு இமாலயம் மகிழ்ச்சியை அளிக்கும். ரைட். சோ இங்க இன்னும் ஒரு அழகான உதாரணம். காந்தாரி. இப்ப எப்படி நம்ம திருதராஷ்டிர பத்தி பேசிட்டு இருந்தோமோ அது மாதிரி இந்த அடுத்த ஸ்லோகத்துல காந்தாரியோடைய மகிமையை சொல்லியிருக்கு. காந்தாரியை பத்தி சொல்லும் போது அவங்க ரொம்ப தெய்வீகமான குணம் உள்ளவங்க. பாருங்க, இந்த காலத்துல யாராவது இப்படி வாழ முடியுமா? முதல்ல யாராவது இந்த காலத்து பெண்கள் கண்ணில்லாத ஒரு ஆடவனை கல்யாணம் செஞ்சுக்குவாங்களா? ரொம்ப கஷ்டம். ரொம்ப தியாக மனசு இருக்கணும் அதுக்கு. இந்த காலத்து பெண்கள் யாராவது ஒரு குருடனை திருமணம் செய்துக்குவாங்களா? ஓ, இவருக்கு கண் இல்ல, நான் வாழ்க்கை கொடுக்குறேன்னு. ரொம்ப ரொம்ப கடினம். ஆனா காந்தாரி தன் கணவன் கண் பார்வையற்றவர் அறிந்து கொண்டு அவங்க திருமணம் செய்து கொண்டார். சரி, அப்புறம் அதுக்கு மேல ஒருபடி போயிட்டாங்க. என்ன பண்ணாரு? என் கணவனே இந்த உலகத்தை பார்க்கலையே, நான் ஏன் பார்க்கணும்? அவன் கண்களை கட்டி கொண்டார். காந்தாரி என்ன பண்ணாங்க? கணவன் இந்த உலகத்தை பார்க்க முடியாதனால நான் ஏன் இந்த உலகத்தை பார்க்கணும், நான் ஏன் அனுபவிக்கணும், என் கணவனை போலே நானும் கண் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு கண்ணை கட்டி கொண்டார். அதான் பதிவிரதை. பதிவிரதை பெண்ணினுடைய கற்பு பதிவிரதை. நிறைய பதிவிரதைகள் நம்ம சாஸ்திரத்துல புராணத்துல இருக்காங்க. பிரபுபார் கூட பொருளுரையில சீதாதேவி பத்தி சொல்லியிருக்காங்க. சீதாதேவி, ரேணுகா. ரேணுகா அம்மா வந்து ஜமதாகினியுடைய மனைவி. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பரசுராமுடைய அம்மா. ரேணுகாவுடைய பதிவிரத தன்மை எப்படின்னா, அவங்க போய் நர்மதா நதியில தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. எப்படின்னா, வீட்டுல இருந்து பானையெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க. இப்ப நம்ம எல்லாம் தண்ணி எடுத்துட்டு போனா குடம் எடுத்துட்டு போகணும் இல்லையா? அப்படி எல்லாம் கிடையாது. ரேணுகா போய் நர்மதா நதிக்கரையில போய் அங்க மணலை அப்பளையே எடுத்து, அந்த நர்மதா நதிக்கரையில ஆற்று மணலை அப்பயே எடுத்து குடம் செய்து தண்ணி எடுப்பாங்க. அப்ப ரொம்ப பதிவிரத தன்மை இருந்தாதான் அது சாத்தியமாகும். ஏன்னா முதல்ல மண்ணு பிசையணும். பானை செய்யறதுன்னா நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, குயவர்கள்லாம் பானை செய்வாங்க. பானை செய்யணும்னா முதல்ல மண்ணை நல்லா பதம் பண்ணி அந்த மண்ணை பிசைஞ்சு அதை மண்ணை பானையாக்கி அதை வந்து இந்த வீல்ல வச்சு சுத்தி அதை பானை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் சூடு பண்ணணும். சூடு பண்ணி அதை பதப்படுத்தினாதான் இதுல தண்ணி நிற்கும். ஆனா ரேணுகையோடைய பதிவிரதை என்னன்னா, அப்பயே மண் எடுத்து பானை செஞ்சு அப்படியே தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி ரேணுகா தேவி, சாவித்ரி, நலதமயந்தி, எவ்வளவு சதி தேவி, எவ்வளவோ பதிவிரதைகள் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான பாடம். பெண்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு பதிவிரதையா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா சாஸ்திரம் கத்துக் கொடுக்குது. ஐயா சாமி, நீ பெண்களை பத்தியே பேசுறீங்க, ஆண்களுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாதா? இருக்கு. பெண்ணின் கற்பு பதிவிரதம். பதிவிரதமா இருக்கிறது பெண்ணுக்கு கற்பு. கற்பு வந்து பெண். ஆணுடைய கற்பு என்னது? தர்மம். ஆணுடைய கற்பு தர்மம். ஒரு காலத்திலும் தர்மத்தை விட்டு விலகக்கூடாது. அதுதான் ஸ்ரீராமச்சந்திர பிரபு. சோ அழகான மனைவிக்கான உதாரணம் சீதாதேவி, அழகான கணவருக்கான உதாரணம் ஸ்ரீராமச்சந்திர பிரபு. அப்போ ஒரு கணவன்னா ராமனை போல இருக்கணும், மனைவினா சீதையை போல இருக்கணும். இல்லற வாழ்க்கைன்னா இப்படிதான் இருக்கணும். பாத்தீங்களா எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒண்ணுமே தேவையில்லை. தாளையில குப்புற கவுந்து பாடம் படிக்க வேண்டியதில்லை, சமஸ்கிருதம் படிக்க வேண்டியதில்லை. அழகா ராமாயணம் பார்த்தா புரிஞ்சுக்கலாம். ஓ, ராமன் பாருப்பா, ராமனை மாதிரி இருக்கணும். பாருப்பா சீதா, பாருமா நீ சீதா மாதிரி இருக்கணும். எவ்வளவு அழகா வாழ்க்கையோட பாடத்தை ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துட்டாங்க. சோ காந்தாரி அவ்வளவு பதிவிரதை. பாத்தீங்களா, காந்தாரியுடைய பதிவிரத தன்மை மகாபாரதம் பேசுது. எப்படி? தன் மகன் துரியோதனன் பீமன் கையால் கொல்லப்பட்டு விடுவான் என்று அறிந்த காந்தாரி ஒரு நாள் சொல்றாங்க தன் மகன் துரியோதனா, நாளை காலையில் நீ என்னை தரிசனம் பண்ண, என்னை பார்க்க வரணும். காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல நதியில நீராடிட்டு அப்படியே ஆடை இல்லாம வரணும், ட்ரெஸ்ஸே போடாம காலையில பிரம்ம முகூர்த்த வேலையில போய் நீராடிட்டு என்னை பார்க்க வான்னு சொன்ன. துரியோதனம் அம்மா சொன்ன மாதிரி அப்படியே பண்றாரு. போய் நதியில குளிச்சுட்டு துணி ஒண்ணும் போடாம அப்படியே போறாரு. இது அந்தர்யாமி. அந்தர்யாமின்னா பரமாத்மா. எல்லா இடத்துலயும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு. பகவானுக்கு புரிஞ்சு போச்சு. இப்படியே துரியோதனன் போனா காந்தாரி கட்டை அவிழ்க்க போறா. தன் கட்டை அவிழ்த்தால் கண்ணில் அவருடைய சக்தி, அது அவருடைய பதிவிரத தன்மையில துரியோதனின் சரீரம் வந்து அப்படி ஒரு என்ன ஆயிடும், வஜ்ரம் மாதிரி ஆயிடும். வஜ்ர ஆயுதம் மாதிரி ஆயிடும். அவனை கொல்லவே முடியாது, அவனை வெல்லவே முடியாது. அதனால பகவான் என்ன பண்ணாரு?
தன் பக்தன் தோத்து போறத பகவான் விடவே மாட்டார். கௌந்தேய பிரதிஜானகி நமே பக்த பிரணசிதி, என் பக்தன் என்னைக்கும் வீண் போக மாட்டார். தன் பக்தனை தோல்க்க பகவான் விடவே மாட்டார். பீமனுடைய சபதத்தை நிறைவேற்றணும். பீமன் சபதம் செஞ்சிருக்காரு, இந்த துரியோதனுடைய தொடைய பிளப்பேன். கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, நேரா துரியோதன முன்னாடி போனாரு. சீ துரியோதனா, என்ன இது, என்ன இப்படி போற, ட்ரெஸ்ஸே இல்லாம போறேட்டு. அவன் முன்னாடி போய், துரியோதன முன்னாடி போய், எங்க போற இந்த காலையில? நான் வந்து அம்மாவை பார்க்க. அம்மாவை பார்க்க இப்படியா போவாங்க? வெக்கமே இல்லை கொஞ்சம் கூட. உடனே துரியோதனன் என்ன பண்ணாரு, ஒரு துண்டு எடுத்து கட்டிக்கிட்டு, ஒரு லங்கோட்டா கூட போடாமையாடா போவேன் அப்படின்னு சொன்ன உடனே துரியோதனன் ஒரு துண்டு எடுத்து கட்டிக்கிட்டாரு. கட்டிட்டு நேரா காந்தாரி முன்னாடி போனா, காந்தாரி வந்து தன் கட்டை அவிழ்க்கிறான். கட்டை அவிழ்த்த உடனே துரியோதனுடைய உடல் முழுதும் அந்த சக்தி பரவுது. அப்பதான் பாக்குறான், அவன் இடுப்பு கீழே ஒரு துணியை கட்டிட்டு இருந்தான். ஆனா பைத்தியக்காரா, நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, துணி ஒண்ணும் போடாம வர சொன்னேனே. அஜிஜோ, கிருஷ்ணர் இப்படி ஆக்கி விட்டாரு. கிருஷ்ணர் என்ன இப்படி பண்ணிட்டாரு. அன்று துரியோதனன் தொடையில துண்டு கட்டாம போயிருந்தாரு, அவ்வளவுதான், பீமன் கதை முடிஞ்சிருக்கும். பாருங்க, அப்ப கிருஷ்ணர் எவ்வளவு கருணை வாய்ந்தவர். தன் பக்தன் தோத்து போக விடவே மாட்டார். எக்காரத்துக்கு தன் பக்தன் தோல்வி அடைய விட மாட்டார் பகவான். சரி, அந்த மாதிரி ஒரு பதிவிரதையான காந்தாரி என்ன முடிவு பண்ணாங்க, தன் கணவர் இல்லற வாழ்க்கையை துறக்க போறாரு, தன் கணவர் வந்து இல்லற வாழ்க்கை விட்டு போக போறாரு தெரிஞ்ச உடனே ஒரு வார்த்தை பேசாம பின்னாடியே போறாங்க. திருதராஜ் சொல்லலாம் ஒண்ணும் இல்ல, நான் போறேன் நீ வரையா, எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பாருங்க, இந்த காலத்துல கணவர் எங்கேயாவது ஒரு அரபு கண்ட்ரில வேலைக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு பாலைவனத்துல தூக்கி வேலைக்கு போட்டாங்க. மனைவி சந்தோஷமா கூட போறாங்களா, நானும் கூட வரட்டுமான்னு கேட்பாங்களா? கணவனை வந்து ஒரு தண்ணி இல்லாத காட்டுல வேலைக்கு போட்டாங்க. இன்னைக்கு துபாய் எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, தமிழ்நாட்டை விட பரவாயில்ல துபாயில இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு சில இடங்கள்ல போனா, இந்த அரபு கண்ட்ரில சில இடங்கள்ல ரொம்ப டீப் டெசர்ட்ல கொண்டு விட்டுருவாங்க, அடர்ந்த பாலைவனத்துல கொண்டு விட்டுருவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும். கணவர் வந்து மனைவிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நான் போறேன், நீ என் கூட வர்றியா? யார் வருவாங்க, நீங்க போயிட்டு வாங்க, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேன், நீங்க லீவ்ல வரும்போது பாத்துக்கலாம்னு சொல்லிடுவாங்க இல்லையா? நீங்க போயிட்டு வாங்க, எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், நான் லீவ்ல பாத்துக்குவோம். பாருங்க சீதா தேவியோடைய மகிமை. பாருங்க, இந்த பதிவரதைன்னு பேசும்போது சீதை பேசாம இருக்க முடியாது. 14 ஆண்டு காலம் வனவாசம் போன்னு ராமனுக்கு தான் இருக்கு. என் மகன் பரதன் நாடாள வேணும், ராமர் காட்டுக்கு. இதுதான் வந்து கைகேயி வாங்கிய வரம். கைகேயி வாங்கிய வரம் என்னது, என் மகன் பரதன் நாடாளனும், ராமன் காட்டுக்கு போகணும், சீதை போகணும் ஒண்ணும் கிடையாது. ஆனா சீதாதேவி என்ன சொன்னாங்க, நீங்க எங்க இருக்கீங்களோ அதான் எனக்கு அயோத்தியான. ராமர் சொன்னார், சீதே, நீ மிதிலையின் ராஜகுமாரி, நீ கானகத்துக்கு போனதே இல்லை. உன் தாமரை பாதம் ரொம்ப மிருதுவா இருக்கும், அங்க கடினமான முற்கள் இருக்கும், புதர்கள் இருக்கும், கொடூரமான விலங்குகள் இருக்கும், உன்னால தாங்கிக்க முடியாது, வேண்டாம். இல்ல பிரபு, நானும் வருவேன். கொஞ்சம் சீதையை மாத்திட்டு நம்மள அங்க வச்சு பாருங்க. ஓ, நீங்க காட்டுக்கு போகணுமா, போயிட்டு வாங்க, நான் மிதிலால போய் கொஞ்ச நாள் இருக்கிறேன், அப்புறம் வந்து வருமா என்னை கூட்டு வாங்க இல்லையா? நம்ம என்ன பண்ணிடுவோம், நீங்க காட்டுக்கு போயிட்டு வாங்க, வர வழியில இந்த மிதிலால வந்து அப்படியே அழைச்சிட்டு வந்திருக்கேன், எங்க அப்பா வீட்டுல இருக்கேன் ஓடி. பட் காந்தாரி அப்படி பண்ணல. காந்தாரி வந்து தன் கணவன் இல்லற வாழ்க்கையை துறக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே மறு பேச்சு எதுவும் தெரிவிக்காம அப்படியே நிழல் போல பின்தொடர்றாங்க. கணவர் முன் செல்றாரு, அவருன்னு கூப்பிட ஒண்ணும் இல்லை, அவர் பாட்டுக்கு எதையோ ஒரு துறவி மாதிரி போறார். இதெல்லாம் விதுருடைய கருணை. விதுருடைய சங்கத்தினால திருதராசர் பௌதிக பந்தத்தை துறக்கிறார், ரொம்ப சுலபமா துறக்கிறார் ஒரு தூய பக்தருடைய சங்கத்தினால. சோ திருதராசர் நேற்று வரைக்கும் பற்றுதலோடு இருந்தவர், நேற்று வரை பற்றுதலோடு இருந்தவர் ஒரு தூய பக்துடைய வார்த்தையினாலும் சங்கத்தினாலும் அவர் அப்படியே ரொம்ப சுலபமா அதை துறக்க முடிஞ்சது. தன் கணவர் போறாரு, வானரப்பிரஸ்தம் எடுத்துட்டாரு, அவர் இல்லற வாழ்க்கை விட்டு காட்டுக்கு போறாரு கேள்விப்பட்ட உடனே அவரை நிழல் போல காந்தாரி பின்தொடர்றாங்க. காந்தாரி என்ன பண்றாங்க, நிழல் போலயே பின்தொடர்றாங்க. இதுதான் ஆசிரமா. ஃபர்ஸ்ட் பிரம்மச்சரியம், அதுக்கப்புறம் கிரகஸ்தம், கிரகஸ்த வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறது வானரப்பிரஸ்தம், அதுக்கப்புறம் சன்னியாசம். ஆனா கலியுகத்துல சன்னியாசம் தடை செய்யப்பட்டிருக்கு. கலியுகத்துல 5 முக்கியமான விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பக்தர்களா சொல்லியிருப்பாங்க. அஸ்வமேதம், கவாலம்பம், சந்நியாசம், பலபாத்திரிகம், தேவரேன சுதோபாத்னி கலோபாஞ்ச விவர்ஜதே. அஸ்வமேத யாகம் செய்வது, சந்நியாசம் எடுத்துக்கொள்வது, இறந்து போன முன்னோர்களுக்கு மாமிஷ பக்ஷங்களை படைக்கிறது, அப்புறம் சகோதரன் மனைவி மூலமா குழந்தை பெற்றுக் கொள்வது, அஸ்வமேதம் கவாலம்பம், யாகத்துல மிருகத்தை பலியிடுவது. அஸ்வமேத யாகம் செய்வது, யாகத்தில் மிருகத்தை பலியிடுவது, இறந்து போன முன்னோர்களுக்கு மாமிஷ பக்ஷணங்களை படைப்பது, சந்நியாசம் ஏற்றுக்கொள்றது, அஸ்வமேதம் கவாலம்பம், சந்நியாசம், பல பாத்திரிகம்.
சகோதரன் மனைவி மூலமா குழந்தை பெற்றுக் கொள்வது. இந்த 5 விஷயங்களும் கலியுகத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. இப்ப சன்னியாசம் கலியுகத்துல தடை செய்யப்பட்டு நிறைய போலீசாமியர்கள் ஆயிட்டாங்க. அதனால கலியுகத்துல சன்னியாசம் அலோடு இல்லை. ஆனாலும் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யறதுக்காக பிரபுபாதர் சில சீடர்களை சன்னியாசியா எடுத்துக்க சொல்லி உற்சாகப்படுத்தினார். வைஷ்ணவ சன்னியாசி. அப்போ இந்த ஸ்லோகத்துடைய பொருள் உரையில பிரபுபாதர் 2 விதமான சன்னியாசி சொல்றார். ஒன்னு மாயாவாத சன்னியாசி, ஒரு வைஷ்ணவ சன்னியாசி. மாயாவாத சன்னியாசிக்கும் வைஷ்ணவ சன்னியாசிக்கு என்ன வித்தியாசம்னா, மாயாவாத சன்னியாசி நான் சன்னியாசம் எடுத்துட்டாலே கடவுள் ஆயிட்டேன்னு அர்த்தம். தண்டகரண மாத்திரேன நர நாராயணோ பவே. சன்னியாசம் எடுத்துக்கிட்டாலே மாயாவாதி என்ன நினைப்பார்னா, நான் கடவுள் ஆயிட்டேன், நான் இந்த உடல் எல்லாம் பிரம்மன் உணர்ந்துட்டேன், அதனால கடவுள் ஆயிட்டேன். ஆனா வைஷ்ணவர் அப்படி கிடையாது. வைஷ்ணவ சன்னியாசி திருத்தட்டி சன்னியாசி. மாயாவாத சன்னியாசி ஏகதண்ட சன்னியாசி, வைஷ்ணவ சன்னியாசி திருதண்டி சன்னியாசி. வைஷ்ணவருடைய தண்டத்துல கையில ஒரு தண்டம் வச்சு அதுல 3 குச்சி இருக்கு. காயா வாச்சா மனசா. உடலால மனதால வார்த்தையால விஷ்ணுவுக்கு சேவை பண்றோம். சோ வைஷ்ணவ சன்னியாசி விஷ்ணுவுக்கு சேவை பண்றவங்க, மாயாவாத சன்னியாசி தன்னையே கடவுளா நினைக்கிறவங்க. அதனால 2 பேருக்கு மலை போல வித்தியாசம் உண்டு. சோ நம்ம வைஷ்ணவ சன்னியாசி பின்பற்றோம். அப்பதான் பகவானுக்கு சேவை பண்ண முடியும். அப்போ இங்க திருதராஷ்டிரர் வனரப்பிரஸ்த வாழ்க்கையை மேற்கொள்றார். இல்லற வாழ்க்கையை தொடர்ந்து வானரப்பிரஸ்த வாழ்க்கைக்கு போறாரு. இது முழுக்க முழுக்க ஒரு தூய பக்தரான விதுரருடைய சங்கத்துலதான் நடந்தது. அடுத்தது 31 ஸ்லோகா. அஜாத சத்ரு கிருதக் மைத்ரோ ஹுதாக்னீர் விப்ரானத்வாதிலகோ பூமிருக்மைஹி கிரகம் பிரவிஷ்டோ குருபந்தனாய நசாபஷத் பிதரோ சோபலிம் ச. எதிரியே இல்லாத யுதிஷ்டிர மகாராஜா சூரிய தேவனை வணங்கி பிராமணர்களுக்கு தானங்கள்லாம் கொடுத்து பசுக்கள் நிலம் மற்றும் தங்கம் ஆகியவற்றை அளித்து அவர்களை வணங்கி சந்தியாவந்தனத்தையும் கொண்ட பிறகு அக்னிஹோத்திரத்தை முடித்து வயது முதிர்ந்தவர்களை வணங்குவதற்காக அரண்மனைக்குள் பிரவேசித்தார். ஆனால் அவரது மூத்த இளைய தந்தையர்களும் சுபலராஜனின் மகளான அவரது பெரியம்மாவையும் அங்கு காணவில்லை. இங்க ரொம்ப அழகான பாடம். இங்க மீண்டும் இந்த ஸ்லோகத்துல ஒரு தூய பக்தருடைய தெய்வீகமான குணம். இன்னைக்கு இதுதான் இந்த எபிசோடைய முக்கியமான பாடமே. இன்னைக்கு இந்த வகுப்போடைய முக்கியமான பாடம் என்னன்னா, யுதிஷ்டிர மகாராஜாவுடைய தெய்வீகமான குணம். கொஞ்சம் பாருங்க, இவர் எந்த அளவுக்கு தெய்வீகமான ஒரு வைஷ்ணவர்னா இந்த மாதிரி தெய்வீகமான குணம் இருக்கணும். என்னன்னா, யுதிஷ்டிர மகாராஜா அவர் இந்த உலகத்துக்கே பேரரசரா இருக்கார். இந்த உலகத்துக்கே பேரரசரா இருக்கிறவரு முதல்ல அவருக்கு கர்வமே கிடையாது. கர்வம் கிடையாது, நான் என்ற அகங்காரம் கிடையாது, ஆணவம் கிடையாது, செருக்கு கிடையாது. ரொம்ப பணிவான பக்தர். அவருக்கு எதிரியே கிடையாது. அஜாத சத்ரு. யுதிஷ்டிர மகாராஜா சொல்லும் போது அவர் அஜாத சத்ருன்னு சொல்லி, அவருக்கு எதிரியே கிடையாது. அவர் யாரையுமே எதிரியா பார்க்க மாட்டார். அவருக்கு எதிரியே கிடையாது. அப்பேற்பட்ட மகாராஜா இந்த உலகத்துக்கே பேரரசரா இருந்தவரு ஒரு குடும்பஸ்தன்கிற முறையில அவர் செய்ய வேண்டிய கடமை அதிகாலை எழுந்திருப்பது, மங்கள ஆரத்தி பகவானுக்கு ஆரத்தி செய்வது, அப்புறம் பகவானை வழிபடுவது, அப்புறம் பிராமணர்களை வழிபடுவது, அவருக்கு தானம் கொடுக்கிறது, இந்த மாதிரி தினசரி கடமை அதெல்லாம் செஞ்சுட்டு வயது முதிர்ந்த தன் பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் நமஸ்காரம் பண்றதுக்காக, அவர் பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா இவங்களுக்கு நமஸ்காரம் பண்றதுக்காக தேடிட்டு போறார். அவங்களுடைய அந்த புறத்துக்கு போறார். பெரியப்பா பெரியம்மாவுடைய அந்த புறத்துக்கும் விதுரருடைய வீட்டுக்கு போறாரு. அவங்க 3 பேரையும் காணும். பெரியப்பாவையும் காணும், பெரியம்மாவையும் காணும், அப்புறம் சித்தப்பாவையும் காணும். இப்போ இந்த இடத்துல நாம முதல்ல யுதிஷ்டிர மகாராஜாவை நகர்த்தி வச்சுட்டு அந்த இடத்துல நாம இருந்தோம்னா முதல்ல திருதராஷ்டிரர் நாடே கடத்திருப்போம். நம்ம என்ன பண்ணிருப்போம்? எல்லாத்துக்கும் காரணம் திருதராஷ்டிரர் தானே. என் சகோதரன், அதாவது என்னுடைய 5 திரௌபதியுடைய 5 மகன்கள், எங்களுடைய 5 குழந்தைங்க இறந்து போனதுக்கு இந்த வகைதான காரணம். இது மட்டும் இல்ல, கொஞ்ச நெஞ்ச பாவமா செஞ்சாங்க. பகவத்கீதையில ஆததாயினான்னு சொல்லியிருக்க. ஆததாயினா கொடூரமான அக்கிரமக்காரர்கள். அத குந்தி தேவி ஒரு லிஸ்டே போட்டிருக்காங்க. விஷயான் மகாக்னி புருஷாத தர்ஷனாத் அசத் சபாய வனவாச கிருஷ்ணதக. 6 விதமான கொடுமைகள் செய்யப்பட்டது திருதராஷ்டிரனால பாண்டவர்களுக்கு. விச வச்சு சின்ன வயசுலயே விச வச்சு கொல்ல பார்த்தாங்க. விஷயான் விச வச்சு கொல்ல பார்த்தாங்க. மகா அக்னி நெருப்புல கொண்டு வீடு அரக்கு மாளிகையில ஒரு வீடு கட்டி அதுல இவங்க கொளுத்தி விட்டுன்னு பார்த்தாங்க. மகா அக்னி புருஷாத தர்ஷனாத், புருஷாத ரொம்ப மோசமான அரக்கர்களுடைய எல்லாம் சண்டை போட்டு வாழ வேண்டி இருந்தது. அசத் சபா உண்மை இல்லாத சபை. திரௌபதி அந்த சபையில் இழுத்து வரப்பட்டு அவமானப்படுத்த, ஒரு பெண் என்று பாராமல் திரௌபதி சபையில கூட்டு வந்து அவமானப்படுத்த. அந்த சபையில உண்மை சத்தியமே இல்லை. அசத் சபா. விஷயான் மகாக்னி
புருஷாத தர்ஷனாத் அசத்சபாய் வனவாசம், காட்டுக்கெல்லாம் போய் கஷ்டப்பட வேண்டியிருந்தது. இவ்வளவு கொடுமைக்கு காரணம் திருதராஷ்டிரர். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒண்ணு திருதராஷ்டிரர் தலையை வெட்டி இருப்போம், இல்ல அவர் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்போம். ஆனா யுதிஷ்ட மகாராஜா தன் பெரியப்பாவை தன் சொந்த தந்தையை போல உபசரிக்கிறார். பாருங்க எவ்வளவு தெய்வீகமான குணம் இருக்கணும். இவ்வளவு கொடுமை செஞ்சவர், இவ்வளவு கொடூரமா நடந்துகிட்டவர், இவ்வளவு கொடுமை செய்து இவ்வளவு கொடூரமா நடந்துகிட்ட தன் பெரியப்பா இடத்துல தன் சொந்த தந்தையை போல அன்பு செய்யறார் யுதிஷ்டிரர். அப்போ வைஷ்ணவர் என்றால் மறப்போம் மன்னிப்போம். அவங்க செஞ்ச குற்றத்தெல்லாம் மறந்து விட்டார், மன்னித்தும் விட்டார், மறந்தும் விட்டார். அதை ஞாபகப்படுத்திக்கவே இல்லை. பாருங்க அவருடைய தெய்வீகமான குணம் என்னன்னு அடுத்த ஸ்லோகம் சொல்லுது. யுதிஷ்ட மகாராஜோடைய தெய்வீகமான குணம், தத்ர சஞ்சயம் ஆசீனம் பப்ரசோத்விக்ன மானசக காவல் கணேக்வனஸ்தாதோ விருத்தோஹீனச்ச நேத்ரயோ. யுதிஷ்ட மகாராஜா அங்க அமர்ந்திருந்த சஞ்சயனை நோக்கி திரும்ப கவலையுடன் வினவினார். ஓ சஞ்சயா, வயது முதிர்ந்தவரும் குருடனுமான நம் பெரியப்பா எங்கே? தேடுறாரு இப்போ. பாருங்க, நம்மளால தான் தொலைஞ்சு போச்சுன்னு விட்டுருவோம். இந்த ஆள் வேற ஏன்டா இங்க உட்காந்துட்டு, இந்த ஆளாலதான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு அவர் மேல பழிய போட்டுட்டு இருப்போம். நாம என்ன பண்ணுவோம்? பலி காரணம், இந்த மகாபாரத யுத்தத்துக்கு காரணமே இவர்தான். நான் சமாதானமா போயலாம் நினைச்சேன், கேட்கவே இல்லையே, இந்த திருதராஷ்டிரர் தானே காரணம் அப்படின்னு பழிய அவர் மேல போட்டுக்கிட்டு நம்ம தப்பிச்சுட்டு பார்ப்போம். ஆனா யுதிஷ்டிர மகாராஜா பழிய தம்மேல போட்டுக்கிட்டாரு. பாருங்க அடுத்தடுத்த ஸ்லோகத்துல, அம்பாசக புத்திரார்த்தா பித்ரபயக்வ கதா சுருகத் சுகிருத் அபிமய கிருத பிரேஜ்ஞ கதா பந்து சபார்யா ஆசம் சமானா சமலம் கங்காயாம் துகிதோ அபதத். என் நலனில் அக்கறை கொண்டிருந்த சித்தப்பா விதுரரும் மகன்களின் மரணத்தால் பெரும் துன்பத்திற்கு உள்ளாகியிருந்த பெரியம்மா காந்தாரியும் எங்கே? என் பெரியப்பாவான திருதராசர் அவரது எல்லா மகன்களும் பேரன்களும் மரணமடைந்ததால் அதீத வருத்தத்திற்கு உள்ளாகி இருந்திருப்பார். நான் மனதுக்கு பிடிக்காதவன் ஆகிவிட்டேன் என்பதால் சந்தேகமே இல்லை. எனவே என் குற்றங்களை பெரிதாக எடுத்துக்கொண்டு என் மனைவி தன் மனைவியுடன் அவர் கங்கையில் மூழ்கி விட்டாரோ. இப்போ பாருங்க, என்ன ஒரு தெய்வீகமான குணம் இருந்தா யுதிஷ்ட மருத பழிய தம்மேல போட்டு, நான் தான் காரணம், என் பெரியப்பா என் பெரியம்மா வீட்டை விட்டு போனதுக்கு நானே தான் காரணம், ஏன்னா நான் தான் அவங்க பசங்களை கொண்டு இருக்கிறேன், அவங்க பேரங்களை கொண்டு இருக்கிறேன், பழிய பூரா தம்மேல போட்டுக்கிறார். இந்த தைரியம் நம்ம கிட்ட இருக்கா? இந்த மாதிரி ஒரு இறக்க குணம் நம்ம கிட்ட இருக்கா? நம்ம அடுத்தவங்கள தான் குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். அவர்தாலதான் வந்துச்சு, அவர் தான் பண்ணாரு, அவரால் தான் நடந்தது, அவருக்கு நல்லா வேணும், இப்ப அனுபவிக்கிறாரு. அப்படி நம்ம பழிய பூரா திருதராஷ்டிரம் மேலதான் போடுமே தவிர, இங்க யுதிஷ்டிர மகாராஜா ரொம்ப தெய்வீகமான குணத்தோட பழிய பூரா தம்மேல போட்டுக்கிறாரு. பழிய பூரா நான் தான் காரணம், அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க, இப்ப உயிரோடு இருக்காங்களே தெரியல, ஒருவேளை கங்கையில போய் குளிச்சிருப்பாங்களோ, மனவேதனை, தன்னுடைய குழந்தைங்க இறந்துட்டாங்க, பேரங்களை இறந்துட்டாங்க, அந்த மனவேதனை தாங்க முடியாம அவங்க போய் தற்கொலை பண்ணிருப்பாங்களோ, கங்கையில போய் குதிச்சிட்டாங்களோ, அதுக்கு நான் காரணம் ஆயிட்டணும் அப்படின்னு யுதிஷ்டிர மகாராஜா பழிய தம்மேல போட்டுக்கிறாரு. இது எவ்வளவு ஒரு தெய்வீகமான குணம் இருக்கணும். என்ன ஒரு தெய்வீகமான குணம் இருந்தா யுதிஷ்டிர மகாராஜா இப்படி நினைப்பார். நம்மளா இருந்தோம் ஒழிஞ்சு போச்சு சனியன்னு விட்டுருவோம், போனா திருதராஷ்டிரன் எப்படா போவான் இருந்தோம் இல்லையா? என்ன ஒரு தெய்வீகமான குணம் யுதிஷ்டிர மகாராஜா. அவர் போய் அழுதுட்டு போய் சஞ்சயன்ட்ட கேட்கிறார். பிதரி உபரிதே பாண்டோ சர்வான சுகிருத சுஷூன் அரக்ஷதாம் வியசநாதா பித்ரோவியோகோ கதாயுத. தந்தை பாண்டு இறந்த பொழுது நாங்கள் அனைவரும் சிறு குழந்தைகளா இருந்தோம். இவ்விரு தந்தையரும் எல்லா துன்பத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்தனர். அவர்கள் எப்பொழுதும் எங்கள் நலனில் அக்கறை கொண்டிருந்தனர். ஐயோ, அவர்களை எங்கே சென்று விட்டனர். பாருங்க, யுதிஷ்டிர மகாராஜா திருதராஷ்டிரம்ல கெட்டதையெல்லாம் விட்டுட்டு அவர்கிட்ட நல்லதை மட்டும் பாக்குறேன். அவங்க குழந்தையா இருந்தப்போ, நாங்கெல்லாம் குழந்தையா இருந்தப்போ எங்க பெரியப்பாவுடைய தயவுல தான் நாங்க வாழ்ந்தோம். நாங்க எல்லாருமே குழந்தையா இருந்தப்போ எங்க சித்தப்பா விதுரதான் எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு, பெரியப்பா தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு. அது சின்ன வயசுல அதை பெருசா எடுத்துக்கிட்டாரு. அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் பண்ண அக்கிரமத்தை எல்லாம் விட்டுட்டாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? அதை விட்டு இதை பிடிச்சுக்குவோம். என்ன குழந்தையில என்ன பண்ணிட்டாரு அவரு? நாங்க வளர்ந்த பண்ண ராஜ்யத்தையா கொடுத்தாரு, எங்களை துரத்தி உள்ளவரு. அப்படி நம்ம எப்பவுமே நேர்மாறாதான் யோசிப்போம், நேர்மாறாதான் நடந்துக்குவோம். ஆனா யுதிஷ்டிர மகாராஜா பாருங்க, ஒரு வைஷ்ணவருக்கான குணம், அந்த குழந்தை பருவத்துல அவங்க செஞ்ச நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டாரு. அவங்க வயது வந்ததுக்கு அப்புறம் அவங்க பண்ண அநியாயத்தை எல்லாம் பொருட்படுத்தவே இல்லை, அப்படியே மறந்துட்டாரு. ஸோ யுதிஷ்டிர மகாராஜா தெய்வீகமான குணம் பாருங்க. இங்க ஒரு பாயிண்டா
இது வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான பாடம். என்னது? முதல்ல வந்து யுதிஷ்டிர மகாராஜா பழிய தம்மேல போட்டுக்கிட்டார். நடந்ததுக்கெல்லாம் நான் தான் காரணம், என் பெரியப்பா காரணம் இல்ல. ரொம்ப வயசுல பெரியவர், அவர் என்ன குழந்தையில எல்லாம் பாதுகாத்திருக்காரு, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என் கடமை என்று நினைக்கிறார். இதுதான் வைஷ்ணவர். எவ்வளவு கொடுமை பண்ணியிருந்தாலும் பலிய வந்து அதுக்கான அதுக்கு வந்து நியாயத்தை கேட்கவே இல்லை, நியாயத்துக்காக போராடவே இல்லை. என்னது என்ன எங்களுக்கு பண்ணிட்டீங்க, நாமளா தான் சண்டைக்கு போயிடுவோம், என்னையா நீ என் சொத்தை எல்லாம் பிடிக்கிட்ட, எங்களை வந்து கொல்ல பார்த்த, நீ எப்படி என் நீ வெளியே போயான்னு சொல்லு, நீ வெளியே போயான்னு துரத்தி விட்டுருவோம். ஆனா யுதிஷ்டிர மகாராஜா அவங்கள சொந்த தந்தையை போல நினைக்கிறார். அதுக்கப்புறம் அவர் பண்ண குற்றங்கள் எல்லாம் மறந்துட்டு அவர் நல்லதை மட்டும் பார்த்தார். அவர் பண்ண குற்றங்கள் எல்லாம் மறந்துட்டு சரி நல்லதை மட்டும் பார்த்தாரு. அதை மன்னிக்கவும் செஞ்சாரு, மறந்து விட்டார். இதுதான் ஒரு வைஷ்ணவருக்கான குணம். அப்புறம் அவரை கேர் பண்ணிக்கிட்டார். என்னுடைய பெரியப்பா வயசுல பெரியவர், நான் தான் பாத்துக்கணும், நான் தான் அவருக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு. இதுதான் வைஷ்ணவருடைய ஒரு கல்யாண குணம், ஒரு தெய்வீகமான குணம். அதுக்கப்புறம் இவங்க எவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை, அவரை வந்து பாதுகாக்க வேண்டியது என் கடமை அப்படின்னு நினைக்கிறார். அப்போ ஒரு வைஷ்ணவருடைய குணம் என்னன்னு ப்ரோப்பா எழுதுறாரு. ஒரு வைஷ்ணவர் வந்து எக்காரத்தை கொண்டு அடுத்தவங்கிட்ட குற்றம் காணக்கூடாது. ஒரு வைஷ்ணவர், ஒரு கிருஷ்ண பக்தர் எக்காரத்தை கொண்டு அடுத்தவர்கிட்ட குற்றம் காணக்கூடாது. மாறாக தன்னுடைய குற்றத்தை கண்டுபிடித்து அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். இதுதான் வைஷ்ணவர். பிரபுபா என்ன எழுதுறாரு இந்த ஸ்லோகத்துடைய பொருளுரையில? ஒரு வைஷ்ணவர் வந்து மற்றவங்களை குற்றத்தை பார்க்கவே கூடாது, நல்லதை மட்டும் பார்க்கணும். தங்கிட்ட என்ன பார்க்கணும்? தன் குற்றத்தை எல்லாம் கண்டுபிடிச்சு அதை எப்படி சரி பண்ணணும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் வைஷ்ணவருக்கான அழகு. ரைட். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க? சூத உவாச்ச கிருபயா ஸ்நேக வைக்லவ்யா சூதோ விரகர்ஷிதः ஆத்மேஸ்வரம் அசக்ஷானோ ந பிரத்யாகாதி பீடிதः. சூதகோசாமி கூறினார், தன் தலைவரான திருதராஷ்டிரரை காணாததால் இரக்கமும் மனக்குழப்பம் அடைந்த சஞ்சயன் துன்பத்துக்கு ஆளானார். மேலும் யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு அவரால் தகுந்த பதிலை கூற முடியவில்லை. இப்ப சஞ்சயனுக்கு என்னாச்சு? சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரருடைய பர்சனல் செக்ரட்டரி, திருதராஷ்டிரருடைய காரியதரிசி, அவர் வியாசருடைய சீடர். திருதராஷ்டிரர் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே சஞ்சயனுக்கு தெரியும். ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரியாது. ஏன்னா யார்கிட்டயுமே சொல்லல. தன் காரியதரிசியான சஞ்சயன் கிட்ட கூட சொல்லாம அப்படியே மௌனமாக பிரிந்து விட்டார். இதுதான் ஒரு சாதுவுக்கான அடையாளம். ஒரு சாது வந்து நான் சன்னியாசியா போறேன்னு ஊர் பூரா தண்டவரை போட மாட்டேன், அவர் பாடு சத்தம் இல்லாம வீட்டை விட்டு வெளியேறிட்டேன், யார்ட்டையுமே சொல்லல. இப்ப சஞ்சயன் என்ன நினைக்கிறாரு? என்னுடைய எஜமானன், என்னுடைய பிரபு, அவர் வாழ்க்கையில் நடந்த அனைத்து விஷயம் எனக்கு தெரியும், அவர் என்கிட்டயும் சொல்லாம போயிட்டாரு. ரொம்ப கவலையோட மனம் முடிஞ்சு உட்கார்ந்துருக்காரு சஞ்சய். சே, இப்படி ஆகி போச்சு, அவர்கிட்ட என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னா திருதராஷ்டிரருக்கு என்ன ரியலைசேஷன் கிடைச்சது? ஹித்வாத பாதம் கிரகம் அந்த கூபம்னு எழுதுறாரு. பிரபுபா என்ன எழுதுறாரு? இந்த குடும்ப வாழ்க்கை ஒரு இருண்ட கிணறு. இதுதான் பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு தன்னுடைய தந்தையான எர்ணிகசிபுரத்துல. தசாது மன்யே அசுர வல்ய தேகினா சதா சமுத்தி நதியா சத்கிரகா ஹித்வாத பாதம் கிரகமந்த கூபம் வனம் கதோயத் ஹரிமாஸ்ரயேன. ஓ அசுரலில் சிறந்தவரே, நீங்க என்ன, நீங்க எவ்வளவு பெரிய அசுரனா இருந்தாலும் சாது மன்னி அசுர வரிய தேகினா சதா சமுத்தீனத்தியா அசத்கிரகம், உண்மை இல்லாத குடும்ப வாழ்க்கையில உட்கார்ந்துருக்கீங்க. இந்த குடும்ப வாழ்க்கை ஒரு பாலும் கிணறு மாதிரி, யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது. நீங்க காட்டுக்கு போங்க, விருந்தாவனத்துக்கு போங்க, ஹரியோடைய நாமத்தை சொல்லுங்கன்னு தைரியமா சொல்றாரு அந்த குழந்தை. அப்போ இந்த இல்லற வாழ்க்கையில, இல்லற வாழ்க்கை வந்து ஆசிரமமா இருக்க முடியும், இல்லற வாழ்க்கை ஒரு இருண்ட கிணறாவும் இருக்க முடியும். யாருடைய இல்லற வாழ்க்கை ஆசிரமம்? எங்கு கிருஷ்ண பக்தி செய்யப்படுதோ, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. எங்க வந்து ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி குழந்தைகள்லாம் சேர்ந்து ஹரிநாமத்தை ஜபம் செஞ்சு பகவானை வழிபடுறாங்களோ அது ஆசிரமம், அது கோயில். எந்த வீட்டுல கிருஷ்ணரை தூக்கி ஓரமா வச்சுட்டு ஹோம் தியேட்டர் டிவிடி சினிமா எல்லாம் பார்க்கலாம், அது இருண்ட கிணறு. அவ்வளவுதான் வித்தியாசம். கான்சியஸ்னஸ் உணர்வுல மட்டும்தான் வித்தியாசம். நம்ம எதுக்கு முக்கியத்துவம் தரோம்? நம்ம வீடு இருண்ட கிணறா இருக்கணுமா, ஹோம் தியேட்டரா இருக்கணுமா, இல்ல நம்ம வீடு வந்து கிருஷ்ண பக்தி உள்ள ஒரு கோயிலா இருக்கணுமா? சோ பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு, யாருடைய வீட்டுல கிருஷ்ண பக்தியிலோ அது இருண்ட கிணறு. அதை வந்து இப்ப திருதராஷ்டிரர் உணர்றாரு, என் இல்லற வாழ்க்கை ஒரு இருண்ட கிணறு மாதிரி இருக்கு. அது எப்படி உணர முடிஞ்சது? பிதருடைய கருணையால, வைஷ்ணவருடைய சங்கத்தினால அவரால் உணர முடிஞ்சது. அப்போ வந்து சஞ்சயன் சொல்றாரு, என்னுடைய எஜமான் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு. சஞ்சய வாச்ச நாகம் வேத விவசிதம் பித்ரோர் பாக்குல நந்தனா காந்தாரியாவா மகாபாகோ முக்ஷிதோ அஸ்மி மகாத்மபி. சஞ்சயன் கூறினார்,
ஓ எனது அன்புள்ள குருவம்சத்தவரே, உங்களுடைய இரு தந்தையர் மற்றும் காந்தாரி ஆகியோரின் நோக்கத்தை பற்றி எனக்கொன்றும் தெரியாது. அரசரே, அந்த சிறந்த ஆத்மாக்கள் என்னை ஏமாற்றி விட்டனர். சோ ஏமாற்றம் கூட சில வேளையில கிருஷ்ணருக்காக பயன்படுத்தலாம். இங்க பிரபுபாத் பொருளுரை அழகா எழுதியிருக்காரு. எப்ப ஏமாத்தலாம், யாரை ஏமாத்தலாம்? கிருஷ்ண பக்திக்கு சாதகமா இருக்கும்னா ஏமாற்றம் பண்ணலாம். ஏமாற்றம்ங்கிறது கிருஷ்ண பக்திக்காக பண்ணலாம். மற்றபடி பௌதிகத்துக்காக யாரும் ஏமாத்த வேண்டாம். நம்ம யாரையுமே பௌதிக விஷயத்துக்காக ஏமாத்த வேண்டாம். ஆனா நான் ஏமாற்றக்கூடிய வேலை வந்து கிருஷ்ண பக்திக்கு முன்னேற்றம் தரும், அல்லது கிருஷ்ணரை திருப்திப்படுத்தினா நான் ஏமாத்தலாம். நான் செய்யற செயல், என் செயல் வந்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்தினா நான் ஏமாத்தலாம். அதுக்கு ப்ராப்பர் உதாரணம் கொடுக்குறாரு. யுதிஷ்டர் சொல்றாரு, அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டான். அது போய் தானே. அஸ்வத்தாமன் இறந்து போனான்னு சொல்லாரு. ஆனா யுதிஷ்டர் மேல தயங்கினார். ஆனா பீமன் சொல்றாரு அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டான்னு சொல்றாரு. ஏன்னா பீமனுக்கு கிருஷ்ணருடைய வார்த்தை மேல அவ்வளவு நம்பிக்கை. சோ கிருஷ்ணருடைய சேவைக்காக ஏமாற்றத்தை பயன்படுத்தலாம், ஏமாத்தலாம். நம்முடைய சுயநலத்துக்காக ஏமாத்தக்கூடாது. நம்முடைய சுயநலத்துக்காக நம்ம யாரும் ஏமாத்தக்கூடாது. ஆனா கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைவதற்காகவோ அல்லது கிருஷ்ணருடைய விருப்பத்துக்காக ஏமாத்தலாம். அதுக்கு ப்ரோப்பா 2-3 உதாரணம் கூட கொடுத்திருக்காரு. சனாதன் கோசாமி வந்து அந்த நவாப் ஹுசேன் ஷா வந்து சனாதன் கோசாமி ஜெயில போட்டுருவாரு. அப்ப அந்த ஜெயில காவலாளிய லஞ்சம் எல்லாம் கொடுத்து ஏமாத்திட்டு ஜெயில தப்பிச்சு வந்தாரு. அது மாதிரி ரகுநாதாஸ் கோசாமி என்ன பண்ணாரு, சைதன்ய மாவுடைய தாமரை திருப்பாத்தில் போறதுக்காக அந்த அவங்க அந்த குல தெய்வத்துடைய பூஜாரி இருப்பார், அவர் ஏமாத்திட்டு வந்துட்டாரு. அதே போலதான் எண்ணற்ற பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையில கிருஷ்ணருடைய சேவைக்காக கிருஷ்ணருடைய சேவைக்காக சில நேரங்கள்ல இந்த மாதிரி செய்யறது உண்டு. அது உயர்ந்த நன்மைக்காக. அதனால எல்லோருக்கும் நன்மைங்கிற பிரபுபாதர் அந்த மாதிரி அந்த பக்தர்கள் செஞ்சதுனால இந்த உலகத்துக்கே நன்மை. ஏன்னா அதனாலதான் நமக்கு ரூப கோசாமி கிடைச்சாரு, சனாதன் கோசாமி கிடைச்சாரு, ரகுநாதாஸ் கோசாமி கிடைச்சாரு. அதனால உயர்ந்த பக்தர்கள் சில நேரங்கள்ல அவர் ஏமாற்று காரியங்கள் பண்றாங்கன்னா அது எல்லோருக்கும் நன்மையில தான் முடியும். எல்லோருக்கும் நன்மை, எல்லாருக்கும் பலன் நன்மை தரக்கூடியதா இருக்கும். அதனால இங்க திருதராஷ்டிர இங்க இங்க சஞ்சயன் என்ன ஃபீல் பண்றாரு, என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்களே. அந்த ஏமாத்திட்டு போனது நன்மைதான். அவங்க பகவானுடைய திருவடி அடையறதுக்காக போயிட்டாங்க. அவங்க பகவானுடைய திருவடியை சன்னதிக்காக போயிட்டாங்க. அதனால இந்த ரொம்ப அழகழகான வர்ணனைகள், அழகழகான பாடம். இந்த வாழ்க்கையில, இந்த குடும்ப வாழ்க்கையில இருந்து மெல்ல மெல்ல நம்ம வெளியில வரணும். இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 570-600 பேர் இருக்கும். சோ நம்ம வாழ்க்கையில இங்க பெரும்பாலும் என்ன தெரிஞ்சு பெரும்பாலும் இந்த குடும்பஸ்தர் தான் இருக்கும். அதனால இந்த இல்லற வாழ்க்கையில எப்படி நம்ம கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது, எப்படி மெல்ல 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 அப்படியே இல்லற வாழ்க்கையை விட்டு கிருஷ்ண பக்தியில வந்து முழுமையாக நம்ம லயத்து கொண்டு அந்தே நாராயண ஸ்மிருதி, இந்த உடலை விடும்போது பகவானை நினைக்கணும், பகவானை திருநாட்டுக்கு திரும்ப போகணும். அதுக்குதான் இந்த மனித வாழ்க்கை. அதுதான் திருவள்ளுவரும் குரல்ல சொல்லிட்டாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். இந்த மனித வாழ்க்கை இறைவனடி சேர்றதுக்கு தான். அதுக்கு வந்து பிரபுபாதர் ஒரு அழகான படகு கொடுத்திருக்காரு. இஸ்கான்ங்கிறது ஒரு அழகான படகு. இந்த படகுல ஏறிட்டோம்னா குருநாதர் பிரபுபார் இந்த படகை அழகா ஓட்டிட்டு போய் கிருஷ்ணருடைய தாமரை பாதத்துல கொண்டு விட்டுருவார். அதனால நம்ம ரொம்ப அழகா இந்த பாகவதம் படித்து கேட்டு நம்ம இதை நல்லபடியா நடைமுறையில பயிற்சி பண்ணி கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாத்தை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நம்ம எல்லாருக்கும் மெல்ல 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 இந்த பௌதிகத்துல பட்டுதல் போய் கிருஷ்ணர் மேல பட்டுதல் அதிகரிக்கணும். அதுக்கு வந்து நம்ம தொடர்ந்து ஹரிநாமத்தை உச்சரிக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி, ஸ்ரீமத் பாகவதம் கி. உங்களுக்கு ஏதாவது கேள்வி